ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மையப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்தித்து ஜெபிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் ஒரு மகா பெரிய நோக்கமும் திட்டமும் உடையவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேளையிலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன சவுல் அசுத்தாவியினால் அலக்களிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சுரமண்டலத்தை வாசித்து சவுலுக்கு பணிவிடை செய்ய ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை தேடிக்கொண்டிருக்கிற ஊழியர்களை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் சவுலுக்கு சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஒரு வாலிபனை கண்டிருக்கிறேன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், ஒருவனை கண்டிருக்கிறேன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அந்த அசுத்தாவி சவுலை விட்டு நீக்கி அவனை ஆரோக்கியம் உள்ளவனாக மாற்றுகிற ஒருவனை கண்டிருக்கிறேன். அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பேற்பட்ட தீமையான நிலைமையில் இருக்கிற மனிதனையும் சுஸ்தமாக்கவும் அவனை பாதுகாக்கவும் திறமையான கிருபை பெற்றவர்கள். இந்த தாவீதை குறித்து அப்படி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே குறிப்பிடுகிற அந்த ஒரு நபர், ஒருவேளை இன்றைக்கு நான் என்ன பிரயோஜனம், எதற்காக வாழுகிறேன், என்னில் ஒரு காரியமும் நடக்கவில்லை என்று சொல்லுகிற உங்களாக அந்த ஒருவராக இருக்கலாம். வேதத்திலே ஏசாயா 63ஆம் அதிகாரம் அவருடைய 3ஆம் வசனத்துடைய ஆரம்ப வார்த்தையை நாம் பார்க்கும்போது, நான் ஒருவனாய் ஆலை மிதித்தேன், ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஒருவனாய் பாரம் சுமக்கிற ஒருவனாய் கண்ணீரோடு கடந்து வருகிற நிலைமை, ஒருவனாய் எல்லாம் செய்கிற நிலைமை, யாருடைய உதவியோ அன்போ துணையோ நேசமோ உற்சாகப்படுத்துதலோ யாரும் அவர்களை உயர்வுக்கு நேராக வழிகாட்டவோ இல்லாத ஒரு தனிமை. இந்த வேதத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. பாடுகளை தனித்து இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே சிலுவையை சுமந்து கொண்டு பாடுபட்டார். என் புயமே என்னை தாங்கிட்டு. இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை தான் ஏசாயா 63ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆனால் அவருடைய பயமே அவரை தாங்கிட்டு. அவருடைய பயமே, அவருடைய நித்திய பயங்கள் தான் இன்றைக்கு நம்மையும் தாங்க போகிறது. நமக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள தேவன் இருப்பாரானால் யார் தாங்காவிட்டாலும் உன் கண்ணீரின் மத்தியிலே, உன்னுடைய புயல் மத்தியிலே, உன்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, ஆழமான பாடுகள் மத்தியிலே உன்னை தாங்க ஒரு புயம் உண்டு, இயேசுவின் புயம். நீங்கள் அறிய வேண்டும், புலம்பல் 3:27-28 ஆண்டவரே நுகத்தை வைத்தார் என்று சொல்லி அவன் அமர்ந்திருக்க கடவன், நீ தனித்திரு. மோசையை போல ஒரு நாளும் சொல்லாத. என்னாகும் 11ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 15 வசனத்திலே, ஆண்டவரே இவளெல்லாம் சுமந்து வர நான் பெற்றெடுத்தேனா, இந்த பாரம் எனக்கு வேண்டாம், என்னை எடுத்துக்கொள்ளும். அநேக கிறிஸ்தவர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்றாங்க, போதும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் என்று. இல்லை, ஆண்டவரே இது சுமக்க எனக்கு கிருபை தாரும், நடந்து செல்ல எனக்கு கிருபை தாரும், நடக்க பலன் இல்லை, உண்மை தாங்குகிற கிருபை எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். மோசே சொன்னதனால் என்ன நடந்தது? 20ஆம் அதிகாரத்திலே அவர் கோலினால் கண்மலையை அடித்து விட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ அழைத்து கொண்டு போகிற தேசத்துக்கு போக முடியாது என்று சொன்னார். நீ ஒரு காலம் சாவை விரும்பாதே. ஆண்டவருடைய சித்தமாகிற காலம் வரையிலும் எத்தனை பெரிய பாரம் இருந்தாலும் சுமக்க அவர் பலன் கொடுப்பார், உன்னை நடத்துவார். 136ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவராய் அற்புதம் செய்கிறார். அவர் ஒருவராய் தான் இந்த வானத்தை உண்டாக்கினார், பூமியை படைத்தார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ மகா பெரிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மல்கியா 2:15 வாசிக்கிறோம், ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனுக்குள் பூர்ணமாயிருந்ததே, ஏன் ஒருவனை படைத்தார், பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிக்கு. நீ தனிமையான ஒரு மனிதனாக இருப்பது உண்மையானார், நீ ஒருவனாய் இருந்தாலும் உனக்குள் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் உன்னோடு இருப்பது உண்மையானால், ஆவி பூர்ணமாக உனக்குள் தந்திருக்கிறார், உனக்கு வீடு வாசல் வரும். தனிமையாக இருக்கிற ஆபிரகாம் ஏசாயா 52 வாசிக்கும் போது ஆண்டவர் அழைத்தார், பெருக பண்ணினார், பெரிய ஜாதியாக்கினார். ஆண்டவர் உன்னோடு இருந்தால் போதும், ஆண்டவர் தனிமையான உன்னை பெரிய ஜாதியாக்குவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் அது நடக்கவில்லை?
ஒருவராய் வானத்தை விரித்தேன் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய தெய்வீகத்தினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? பிதாவாகி தேவன், குமாரனாகி தேவன், பரிசுத்தாவியாகி தேவன். ஆங்கிலத்தில் காட் ஹெட் என்று சொல்லுவார்கள். ஆம், தெய்வீகத்தினுடைய பூர்ணம். பிதா எப்பொழுதும் சொல்லுவார், இயேசு நாமத்தில் தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால் முடங்க வேண்டும் என்று சொல்லுவார். இயேசுவன் சொல்லுவார், பிதா என்னிலும் பெரியவர், பிதாவே என் ஆவியை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். பரிசுத்தாவி இயேசு சொல்லுவார், நான் பிதாவிடத்திலிருந்து அனுப்புவேன் என்று சொல்லி பரிசுத்தாவியும் சொல்லுவார். இயேசுவை மையப்படுத்துவதாக சொல்லுவார். ஆம், பிதாவினுடைய அன்பு, குமாரனுடைய கிருபை, பரிசுத்தாவுடைய ஐக்கியமாக்குதல் இணைந்திருப்பதனால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது. நாம் நிலைத்திருக்கிறோம். ஒருமைப்பாட்டில் நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க தான் இயேசு விரும்புகிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒருமைப்பாட்டில் ஒன்றாய் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு சபை, மணவாட்டி நிலைத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? கணவனை குறித்து மனைவி, பிள்ளைகளை குறித்து பெற்றோர், பெற்றோரை குறித்து பிள்ளைகள், மனைவியை குறித்து கணவன் சொல்லுகிறது நிறுத்தி, நாமும் அந்த ஐக்கியம், அந்த அன்பு, அந்த கிருபைக்குள் இணைந்து வருவோமானால் ஒருவராய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏத்தலை வாசிக்கிறோம் 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே சவால் விடுகிறதான கோலியாத்தை பார்க்கிறோம். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் எங்களோடு யுத்தம் செய்யட்டும். அவன் ஜெயித்தால் நாங்கள் அடிமைகள், அவன் தோற்று போனால் நீங்கள் அடிமைகள். இதுக்கு அருமையானவர்களே, சாத்தான் தனித்து போராட இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அழைத்து கொண்டே இருக்கிறான். அது மாம்ச கிரியைகளாக இருக்கலாம், பாவ கிரியைகளாக இருக்கலாம், பாவத்தின் சிந்தனைகளாக இருக்கலாம், உலகத்தினுடைய காரியங்களாக இருக்கலாம். அது ஒன்றும் நம்மை தொடாமல் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சாத்தான் போராடுவான், ஆனால் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? தேவனுடைய வைராக்கியம் இருந்தது. விருத்த சேதனமில்லாத ஒரு கோலியாத். நான் ஆண்டுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய சந்ததி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து உண்மையாய் கழுவப்பட்டது உண்டானால், பாவ மன்னிப்பை பெற்றது உண்டானால், ஒரு வைராக்கியம் உன்னை உறுதியாக நிறுத்தும். நம்முடைய வார்த்தை இல்லை, ஆண்டுடைய வார்த்தை பேசுகிறோம். இன்றைக்கு விசுவாசத்தின் வார்த்தை, இன்றைக்கும் தலையை வாங்குவேன். தாவீதுடைய விசுவாசம் மகா பெரியது. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு. ஆண்டோரை மையப்படுத்த விரும்புகிறார். தனக்கு புகழ்ச்சி வர இல்லை, ஆண்டோருக்கு புகழ்ச்சி. ஆம், எந்த கோலியாத்து சவால் விட்டானோ அந்த கோலியாத்திற்கு சவால் விடுகிறார். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், வா. இன்றைக்கு சவால் விடுகிற தாவீதாக மாற வேண்டும். சோதனை கண்டு பயந்து ஓடுவதல்ல, பிரச்சனை கண்டு எங்கே ஒளித்துக் கொண்டிருப்பதல்ல. எழும்பு, யுத்த களத்துக்கு வா. உனக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிற, உன் பிள்ளைகளுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிற சாத்தானுக்கு நீ ஜெபத்தின் மூலமாய், உபவாசத்தின் மூலமாய் உன்னை சவால் விடுவதற்கு அழைக்கிறார். எதிரே ஜெயிக்கும்படிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தனித்து வனாந்தரமான இடத்துக்கு போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். உன்னத பாட்டு 1:4 என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். வேறு இழுப்பு சக்தி அல்ல, இயேசுக்கு பின்னாக போகிறதான ஒரு மேன்மை. உலகம் இழுக்கிறதல்ல, இயேசுடைய கிருபையும் பரிசுத்தமும் அவருடைய விசுவாசமும் அவருடைய தியாகமும் அவருக்கு நேராக நம்மை இழுத்துக் கொண்டு போகுமானால், மகிமையில மத்திய வானத்தில் இயேசு வரும் பொழுது அந்த சத்தம் துரைக்கும் போது நாம் இழுக்கப்படுவோம், நாம் மர்வம் ஆவோம், இயேசுவோடு வாடுவோம். இந்த பாக்கியத்துக்குரியவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஒருவனை கண்டிருக்கிறேன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அந்த ஒருவனாக இன்றைக்கு பாடுகளை சகிக்கிற ஒருவனாக இருப்போமானால் எங்களுக்கு நித்திய பயமும் எங்களுக்கு ஆதாரம். இயேசு எங்களுக்கு துணையா இருக்கிறார். அந்த ஒருவனாய் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்குள் ஆவி பூர்ணமாக இருக்கிறது. நீர் எங்களை அழைத்திருக்கிறேன், எங்களுக்குள் எல்லா ஆசீர்வாதம் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஒருவனாக திறப்பில் நிற்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளில் அந்த ஒருத்தியே என்ற வார்த்தையின்படி மனவாட்டியாய் மகிமைக்குரியவளாக மாற்றும். செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை அந்த ஒருவனாக, ஒருத்தியாக இயேசுவுக்கு முன்பாக நிறுத்த கிருபை தாரும். பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கு பிரச்சனைக்குரிய ஒரு நபராக, சோதனையை சகிக்கிற ஒரு நபராக, தேவையுள்ள ஒரு நபராக இங்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை காண்பார்களாக, உம்முடைய வல்லமையை காண்பார்களாக, தொடுதலை காண்பார்களாக, அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக, சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, விடுதலை உண்டாவதாக,
அற்புதம் நடைபெறுவதாக. நீர் இவர்களை ஆசீர்வதி. உம்முடைய மகிமை இறங்குனதற்காக நன்றி. அந்த ஒருவனாக கண்டிருக்கிறேன், கர்த்தர் கூட இருக்கிறார். இவளை மேன்மைப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.